அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நான் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறட்டும். நான் வந்து உருளைக்கிழங்க வந்து தோல் சீவி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த சீவுறது இருக்கு இல்லையா, அதில் சின்ன சைஸில் இல்லை பெரிய ஹோல்ஸில் வச்சு நல்லா சீவிக்கணும். ஏன்னா சின்னதில் வச்சு சீவினீங்கன்னா அது ரொம்ப தூள் மாதிரி இருக்கும். நீங்கள் பெருசில் வச்சு சீவும் போது தான் நல்ல நீளமாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கிடைக்கும். நம்ம குச்சி சிப்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி வேணும் நமக்கு நல்லா நீளமாக. நீங்கள் நேரடியாக தண்ணியிலே சீவிடுங்க, அப்போ தான் நல்லா கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சீவி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடணும். பாருங்க, தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டேன். நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி டைட்டாக புளிச்சு விட்டுருங்க. பாருங்க, நல்லா உதிரியாக இருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது 2 மாவு இதில் சேர்த்தாதான் நம்ம அந்த உருளைக்கிழங்கு பிடிக்கும் போது ஒரு கொஞ்சமாக ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அப்படி பிரட்டி விடுங்க. பிசைஞ்சிடாதீங்க. உருளைக்கிழங்கு வந்து கூழ் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படியே புழு புழுன்னு உதிரியாக வேணும் நமக்கு. அதனால நல்லா உதுத்தி விடுங்க. அப்படியே எல்லா பக்கமும் அந்த மாவு ஊட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதுத்தி விட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது, சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த உள்ளங்கையில் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சத்தை எடுத்து இந்த மாதிரி பரத்தி வச்சுட்டு சென்டரில் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுட்டு மறுபடிக்கும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து மேலே வச்சிடணும். வச்சுட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ப்ரெஸ் பண்ணால் போண்டா மாதிரி ஆயிரும். சும்மா லைட்டாக ஒரு அழுத்த மட்டும் லைட்டாக கொடுத்தோம்னா அது கொஞ்சமாக மேலே ஒட்டிக்கிறோம். அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒத்தி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஒன்று சேர்ந்துடும். அப்படியே எண்ணெயில் போட்டுடணும். பாருங்கள், இப்படி மேலே வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா லைட்டாக பொத்துனாப்பில் லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேக்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போண்டா மாதிரி ஆயிரும். உங்களுக்கு அது வேகும் போதே தெரியும் பாருங்க, நல்லா பிரிஞ்சு கிறிஸ்பியாக வேகும் அது உருளைக்கிழங்கு. அடுப்பு நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம் வேண்டாம். நல்ல மீடியமில் வச்சிங்கன்னா தான் உள்ள வரைக்கும் நல்ல உருளைக்கிழங்கு வெந்து வரும். வெந்து நல்ல ஒரு கிறிஸ்பி ஆயிரும். அப்போ நம்ம சாப்பிடும் போது வந்து இந்த உருளைக்கிழங்கு வெளி லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்ல ஒரு ஜூஸியாகவும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா செவந்து வரட்டும். எப்பவும் ஒரே மாதிரி சீஸியான ஐட்டமாக செய்யறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு நல்ல ஒரு அதாவது நெஸ்ட் மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. உள்ள இருக்க சிக்கனும் சூப்பராகவே வெந்திருக்கும். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.